தமிழ் கழுகு. கோவில்பட்டியில அதிமுகல ஊர் பேரோட ராஜா மாதிரி இருக்கிற முன்னாள் அமைச்சருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே ஒரு புரட்சி படம் உருவாகி இருக்கான். எப்பவுமே தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறாராம் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில தொடர்ந்து 3வது முறையா எம்எல்ஏவா இருக்கிற இவர் மேல அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். ஜெயலலிதா காலத்துல கோவில்பட்டியையும் விளாத்திக்குளத்தையும் அதிமுகவோட கோட்டையா வச்சிருந்தவர் ஜிவி மார்க்கண்டேயன். 2011 விளாத்திக்குளத்துல நின்று ஜெயிச்சவரு. இவரு நமக்கு போட்டியா வந்துடுவாரோன்னு தன்னோட மாவட்ட செயலாளர் பதவியை பயன்படுத்தி ஆரம்பத்திலிருந்தே மார்க்கண்டேயனை ஓரங்கற்ற வேலையை கடம்பூர் ராஜு பார்த்ததா சொல்றாங்க. இதனால மார்க்கண்டேயன் திமுகவுக்கு போயிட்டாரு. இப்ப அவரு விளாத்திக்குளத்தோட திமுக எம்எல்ஏ. கோவில்பட்டி தொகுதிக்கு யாராவது முயற்சி செய்யறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்கள கட்சியிலிருந்து ஓரங்கட்ட ஆரம்பிச்சிடுறாராம் கடம்பூர் ராஜு. 2026க்கு கோவில்பட்டிக்கு சீட்டு கேட்டு அதுக்கான வேலையை துவங்கினாராம் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளராக இருந்த சீனிராஜ். இதனாலேயே அவர் மேல பல புகார்களை சொல்லி கட்சியிலிருந்தே தூக்கிட்டாராம் கடம்பூர் ராஜு. தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டியில மட்டும்தான் கடந்த தேர்தல்ல அதிமுக ஜெயிச்சது. மத்த எல்லா தொகுதியையும் திமுக கைப்பற்றுச்சு. தூத்துக்குடி மாவட்டம்னாலே அது கோவில்பட்டி மட்டும்தான், அதுவும் தன்னோட தொகுதி மட்டும்தான் நினைக்கிறாராம் ராஜு. 2026க்கும் கோவில்பட்டியில நிக்க போறவரு அவரு தானா. கட்சி தலைமை கிட்ட கடம்பூர்காரரை பத்தி என்ன சொன்னாலும் அது எடுபட மாட்டேங்குதான். அதனால கோவில்பட்டி பக்கம் இபிஎஸ் சுற்றுப்பயணம் வரும்போது அவருக்கு கடம்பூர் ராஜுவை தவிர்த்துட்டு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க ஒரு அதிருப்தி அணி ஒண்ணு தயாராயிட்டு இருக்கான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்கும்னு காத்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்ட ரத்தத்தின் ரத்தங்கள். அமைச்சரோட ஆதரவு இருக்கிறதுனால தான் மேல எவ்வளவு முறைகேடு புகார் வந்தாலும் தான் செய்யறத செஞ்சிட்டு இருக்காரா நீர்வளத்துறை அதிகாரி ஒருத்தர். பொதுப்பணித்துறைக்கு அப்புறம் ரொம்ப பசையுள்ள துறையா பார்க்கப்படுறது நீர்வளத்துறை தான். இந்த துறையோட ஜாயிண்ட் சீஃப் என்ஜினியரா நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு பேரு பொதுப்பணி திலகம். இவரோட அப்பா பொதுப்பணித்துறையில அதிகாரியா இருந்தவராம். அந்த துறை மேல இருந்த காதல்னால மகனுக்கு பொதுப்பணி திலகம்னு பேர் வச்சுட்டாராம். பொதுப்பணி திலகம் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறைன்னு பல விசாரணைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காராம். இப்படிப்பட்ட ஒருத்தரை விதிகளை மீறி ஜாயிண்ட் சீஃப் என்ஜினியரா எப்படி நியமிச்சீங்கன்னு துறைகளுக்குள்ளேயே புகார்கள் எழ துவங்கி இருக்கான். முறையான அறிவிப்புகள் இல்லாம டெண்டர்களை தன்னோட நலம் விரும்பிகளுக்கு கொடுத்துட்டாருன்னு பல புகார்கள் இவர் மேல குவிஞ்சிருக்கான். இதெல்லாம் துறையோட அமைச்சர் துரைமுருகனுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல அவருக்கு தெரியாமலேயே தொடர்ந்து முறைகேடுகள் நடக்குதான்னு நீர்வளத்துறை ஆபீஸ் பக்கம் கொந்தளிக்கிறாங்க. இப்ப இருக்கிற நீர்வளத்துறை செயலாளரும் பொதுப்பணி திலகத்துக்கு உதவிகரமா தான் இருக்காராம். சீக்கிரமே மதுரை மாநகராட்சி ஊழல் வெளியில வந்து கட்சிக்கு சங்கடத்தை கொடுத்த மாதிரி இதுவும் நடக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இதுல தலையிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. விஜய் கூட ஓபிஎஸ் கைகோக்கிறதுக்கான முதற்கட்ட வேலைகளும் சந்திப்புகளும் தொடங்கிடுச்சுன்னு சொல்றாங்க. திரும்பவும் அதிமுகவுக்குள்ள ஓபிஎஸ் போக வாய்ப்பில்லைன்னு சொல்லப்படுற இந்த சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமரை சந்திக்கவும் ஓபிஎஸ்க்கு நேரம் ஒதுக்கப்படல. கடந்த சில நாட்களாவே ஓபிஎஸ் விஜய் கேம்போட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா சொல்றாங்க. விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற ஒரு நண்பர் ஓபிஎஸ் தரப்ப சந்திச்சு பேசியிருக்காரு. அந்த சந்திப்பு சுமூகமா இருந்ததா சொல்றாங்க. ஓபிஎஸும் விஜய் கூட போறதுலயோ இவர் கூட விஜய் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுலயோ எந்த சிக்கலும் இல்லைன்னு 2 தரப்பும் தெளிவுபடுத்தி இருக்கான். இதுக்கப்புறம் தான் விஜயோட மதுரை மாநாட்டு இடத்துக்கு சில சிக்கல் இருந்ததாவும் அதை ஓபிஎஸ் தீர்த்து வச்சுதாவும் சொல்றாங்க. இதோட வெளிப்பாடுதான் ஓபிஎஸ் அணிக்கு ஆலோசகரா இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுகவும் வேணாம் பாஜகவும் வேணாம் விஜய் பக்கம் போறதுல தவறு இல்லைன்னு சொன்னது. தர்ம யுத்த தலைவர் தாவேக்க தலைவரோட கை கோக்குறது நிச்சயம்ங்கிறாங்க. கங்கை கொண்ட சோழபுர பிரதமர் நிகழ்ச்சியில திருமாவளவன் ஏன் கலந்துகிட்டாருங்கிற சர்ச்சை ஒரு பக்கமோ, பிரதமருக்கு அவர் கொடுத்த 2 புத்தகங்களை பத்தின தகவல் இன்னொரு பக்கமோ பரபரப்பா பேசப்படுது.
தமிழ்நாட்டுல பிரதமர் கலந்துகிட்ட அரசு விழாக்கள்ல வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டவங்க கலந்துகிட்டாங்க. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க வழக்கமா பிரதமரை எதிர்க்கிற நிலையில இப்ப மட்டும் ஏன் பிரதமர் மேடையில உட்கார்ந்து இருந்தாங்கன்னு பொதுவெளியிலையும் சமூக வலைத்தளங்களையும் விமர்சனங்கள் எழுந்துச்சு. கங்கை கொண்ட சோழபுரம் திருமாவளவனின் சிதம்பரம் தொகுதிக்குள்ள வருது. தொகுதி எம்பிங்கிற அடிப்படையில அந்த விழாவுல திருமா கலந்துகிட்டாரு. அப்ப பிரதமருக்கு அம்பேத்கர் எழுதின 2 புத்தகங்களை பரிசா வழங்கியிருக்காரு. இந்து மதத்தில் புதிர்கள்னு ஒரு புத்தகமும், சாதியை அழித்தொழித்தல்னு இன்னொரு புத்தகமும், ரெண்டுமே பாஜகவோட சித்தாந்தத்துக்கு எதிரானது. கருப்பு கொடி காட்டுறது மட்டும்தான் எதிர்ப்பு இல்ல, சித்தாந்தத்தை எதிர்த்து நேருக்கு நேரா நின்னு காட்டலாம்னு திருமாவோட நடவடிக்கையை டீகோட் செய்யறாங்க சிறுத்தைகள். நியூஸ் தமிழ் கழுகு.